அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். நம்ம இப்போ சமீப காலமாக ஒரு 15 நாளாக புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இது வந்து என்னுடைய மாணவர்களுக்காக இந்த அவருடைய கேள்வி பதிலுக்காக புதுசாக ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கேள்வி பதில் இங்கே படிக்கிற மாணவர்கள், எங்கள் பயிற்சி மையத்தில் படிக்கிற மாணவர்களுடைய கேள்வி பதிலுக்கு எங்கள் டெலகிராமில் தனியாக அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து பொதுவாகவே யூடியூப்லேயே அது போட்டுடலான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்ருக்கோம். அந்த வகையில் இனி வரக்கூடிய யூடியூப்பில் உங்களுடைய கேள்விகளை, அதாவது உங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்னென்ன கேள்விகளோ அந்த கேள்விகள் போடுங்க. அதை தொகுத்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம வந்து வீடியோ போடுறோம் இந்த கேள்வி பதிலுக்காக. அதாவது நம்ம வந்து வாரத்தில் ஒரு 4 நாட்கள் இந்த வீடியோ போடலான்னு இருக்கோம். அதாவது ஞாயிறு, திங்கள், புதன், வியாழன், சனி அப்படிங்கிற மாதிரி. அதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எங்கள் டெலகிராம் குரூப்பு, எங்களுடைய அகில இந்திய சாரோஜோர சங்கத்தின் மூலமாக செயல்படக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட டெலகிராம் குழுவுக்கு வந்து லீவ் அப்படிங்கிறதால அன்றைக்கி எந்த வீடியோவும் நாங்கள் போட மாட்டோம். அதனால் அதில் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாசகர்கள் அப்புறம் மாணவர்களுடைய கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில்களை இங்கே சொல்கிறேன். இதை வந்து வெறும் ஆடியோவாக கொடுத்துருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா அதை வீடியோவே கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் கேள்விகளை இப்போ நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி திரு வி சுந்தரராஜன் ஐயா அவர்கள் தேவிப்பட்டினத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு தசை நடத்தும் கிரகம், ஒரு தசை நடத்தும் நட்சத்திரம், உதாரணம் பரணி நட்சத்திரம் நடத்தும் சுக்கிரதசைக்கும் பூரம் நட்சத்திரம் நடத்தும் சுக்கிரதசைக்கும் வேறுபாடு உண்டா? உண்டு எனில் எவ்வாறு என்பதை விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன், பூர நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, ஐயாவோட கேள்வியாக கொஞ்சம் இதுவாக தான் கேட்டிருக்காரு. இருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிறத சொல்கிறேன். ஒரு ஜாதக கட்டம் இது. பரணி நட்சத்திரம் இங்கே இருக்குது. பரணி நட்சத்திரம் இங்கே 13 டிகிரியிலிருந்து 13 டிகிரி 23 மினிட்லேருந்து 16 டிகிரி 40 மினிட் வரைக்கும் உங்களுக்கு பரணி நட்சத்திரம் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பூரமும் அதே மாதிரி தான். பூரமும் இங்கே 13 டிகிரி, இந்த இடத்துல இது 1ன்னு வச்சுக்கோங்க, இது பூரம் அப்படின்னு இருக்குது. இங்கேயும் அதே டிகிரியில் தான் வரும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்துக்கு, உதாரணத்துக்கு ஒரு பிளானெட்டு, இப்போ குருங்கிற பிளானெட்டு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. குருங்கிற பிளானெட் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு. ஓகேங்களா? இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்து பரணின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே குரு சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வேற ஒரு ஜாதகத்தில் பூர நட்சத்திரத்தில் இருக்கு. சரிங்களா? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஐயா அவர்கள் கேட்குறாரு. அதான் இந்த கேள்விக்கான அர்த்தம் நினைக்கிறேன். நான் இந்த கேள்வி அப்படிதான் அவர் கேட்டுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஒரு தசை நடத்தும் கிரகம் பரணி நட்சத்திரம் சுக்கிர தசைக்கும், அது கேள்வி வந்து ஒரு தசை நடத்தும் நட்சத்திரம், உதாரணம் பரணி நட்சத்திரம் நடத்தும் சுக்கிர தசைக்கும் பூரம் நட்சத்திரம் நடத்தும் சுக்கிர தசைக்கும் வேறுபாடு உண்டா? அவர் இந்த மாதிரி கேட்குறாரா அல்லது அவர் 2-3 டைப் அவர் கேள்வியை புரிஞ்சது நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லக்னம், இந்த லக்னம் வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு மகர லக்னம். இது மகர லக்னம், எல்லாருக்கும் தெரியும். அது மகர லக்னம். இந்த லக்னத்துக்கு ஒரு குரு தசை நடக்குது. இந்த குரு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அவர் என்ன உபநட்சத்திரங்கிறது அப்புறம் நம்ம பார்ப்போம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திராதிபதி ரீதியாக பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு இது 4வது வீடாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த இடத்துல லக்னம் வந்து பரணி நட்சத்திரத்தில் லக்னம், அதாவது இந்த மகர லக்னத்தில்
உங்களுக்கு லக்னம் ஆரம்பிக்கிற டிகிரி வந்து ஒரு 15 டிகிரியில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4வது வீடு வந்து 13 டிகிரி 20 மினிட்டு அதிலிருந்து 16:40 தான் வீடு 4வது. அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் இருந்து சுக்கிரன் இருந்து உங்களுக்கு ஒரு தசையை குரு தசை நடக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு குரு வந்து 4வது வீட்டை தொடர்பு கொள்கிற மாதிரி ஆகுது. இந்த குரு அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு 4வது வீட்டை தொடர்பு கொள்கிற மாதிரி ஆகுது. அதே பூரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குரு வந்து பூரத்தில் இருக்கு. இந்த குரு இங்கே இருக்கும்போது 4வது வீடு, அதே குரு பூரத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன் 8வது வீடாக வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இங்கே நட்சத்திரம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லை. அது பாவ முனையில் எந்த பாவத்தை ஆளுகின்றதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை செய்யும். எப்போதுமே நம்ம இந்த நட்சத்திரங்கள் வந்து திரிகோணமாக தான் வரும். அதாவது பரணி பூரம் பூராடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று 4, இன்னொன்று 8, இன்னொன்று 12. அப்போ 4வது பாவமாக இருக்கும்போது அது பெரிய அளவுக்கு பிரச்சனை தராது. இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார நிலையை நல்லா உயர்த்தும். ஆனால் வந்து 8வது வீட்டில இருந்து நடத்தும் போது இந்த குரு வந்து இங்கிருந்து குரு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல குரு இருக்குன்னா அது அதே 15 டிகிரிலையோ அல்லது 16 டிகிரிலையோ 13 டிகிரிலையோ இருக்குன்னு வச்சுங்களேன். 20 டிகிரிலையோ இருக்குன்னா இங்கே 8வது வீடு ஆப்ரேட் ஆகுது, இங்கே 12வது வீடு ஆப்ரேட் ஆகுது. அதாவது என்னன்னா, இந்த திரிகோண பாவங்கள் எப்போதுமே உங்களுக்கு 2, 6, 10, 1, 5, 9 இந்த மாதிரி தான் வேலை செய்யும். அதில் குறிப்பாக வந்து 4, 8, 12க்கு மட்டும் என்னென்ன ஒரு அமைப்புனா, திரிகோணங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது அப்படின்னு ரூல் இருந்தாலும் கூட இந்த 4, 8, 12ல் 4ஆம் பாவம் தீமை தராது, 8, 12வது பாவம் தான் அதிகமான தீமை தரும். அதனால இந்த 4வது வீட்டில் வரக்கூடிய திரிகோணத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? மற்ற இப்போ 2, 6, 10, 3, 7, 11, 1, 5, 9 இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தராது, பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் இல்லை. உதாரணத்துக்கு 3, 7, 11 அப்படின்னு பார்க்கும்போது அதில் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. இந்த 2, 6, 10 அதுவும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்காது. 2க்கும் 6க்கும் 10க்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம்லாம் இருக்காது. 2 விட 6 வலுவானது, 6 விட 10 வலுவானதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் 4, 8, 12 வரும்போது என்ன ஆகுதுன்னா, 4ங்கிறது உங்களுக்கு அக வாழ்க்கை தான் கொஞ்சம் கெடுக்குதே ஒழிய புற வாழ்க்கையை நல்லா டெவலப் பண்ணுது. 8, 12ங்கிறது அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் கெடுக்கிறதால அது வந்து ஒரு மோசமான விளைவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடுது. அதனால இந்த கேள்விக்கு என்ன பதில்னா, அந்த பூரம் வந்து லக்னத்துக்கு எத்தனையாவது இடத்துல இருக்கு, அந்த பூர நட்சத்திரங்கிறது லக்னத்துக்கு எத்தனையாவது இதில் இருக்கு. நான் வந்து 4க்கும் 8க்கும் எதுக்கு சொன்னேன்னா புரிந்ததுக்காக சொல்றேன். அது 2, 6, 10 இருக்கலாம். 2, 6, 10 போது பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த 4, 8, 12 இந்த காம்பினேஷன் வரும்போது தான் அங்கே பெரிய ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும். அடுத்த கேள்வி, அதாவது நாம் வந்து இங்கே பொதுவாக நம்ம சொல்லும் போது அந்த ஒரு பிளானட் நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு 50% தான் நிர்ணயம் பண்ணுது. அதுக்கப்புறம் நின்ற உபநட்சத்திரங்கிறது இன்னொரு விளைவை தருது. அந்த நட்சத்திரம் காட்டிய சம்பவம் தொடர்ந்து நடைபெறுமா நடைபெறாதா என்பதை அந்த உபநட்சத்திரம் தான் சொல்லுது. இருந்தாலும் ஐயா அவர்கள் கேட்ட கேள்வி வந்து, ஒரு கிரகம் பரணி நட்சத்திரத்தில் இருந்து தசை நடத்துவதற்கும் பூராட நட்சத்திரத்தில் இருந்து தசை நடத்துறதுக்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டதுக்கு தான் இந்த கேள்வி. அதுக்கப்புறம் அந்த பிளானட் நின்ற உபநட்சத்திரம் தான் அங்கே டிசைடிங் ஃபேக்டர். இருந்தாலும் நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், நட்சத்திரம் ஒரு சம்பவத்தின் ஆரம்பத்தை தெரிவிக்கும். நட்சத்திரம் வந்து முதல் பகுதி, உபநட்சத்திரம் 2வது பகுதி அப்படிங்கிற வகையில் இந்த பிளானட் வந்து இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசங்கிறத எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கேன். அதாவது சுந்தரராஜன் ஐயா அவர்கள் தேவைப்பட்டது கேட்ட கேள்வியை இன்னொரு மாதிரியாகவும் எடுத்துக்கிறேன் நான். அதாவது அவர் கேள்வி, ஒரு தசை நடத்தும் நட்சத்திரம், உதாரணம் பரணி நட்சத்திரம் நடத்தும் சுக்கிர தசைக்கும் பூர நட்சத்திரம் நடத்தும் சுக்கிர தசைக்கும் வேறுபாடு உண்டா, உண்டு எனில் எவ்வாறு என்பதை விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு. இதுதான் அவர் கேட்ட ஒரிஜினல் கேள்வி. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, இது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டும் சொன்னேன் நான். அதாவது பரணி நட்சத்திரம் அல்லது பூர நட்சத்திரம் இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் நல்லது, இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் கெட்டது, அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த நட்சத்திரம் வந்து நம்முடைய ஜாதகத்தில் எந்த பாவமுனை ஆளுதுன்னு பார்க்கணும். இப்போ இதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேள்விக்கு இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கேள்விக்கு இப்போ சுக்கிரன் வந்து இங்கிருந்து நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு மகர லக்னமே வச்சுக்குவோம். இங்கிருந்து சுக்கிரன் நடத்துது. அப்போ சுக்கிர தசை நடத்தும் போது சுக்கிரன்
4வது வீட்டுக்கு ஸ்டார் லார்டா இருக்கு. ஓகேங்களா? சுக்கிரன் எந்த பாவமுனிக்கும் சப்லாடா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை ஏதாவது ஒரு பாவமுனிக்கு சப்லாடா இருந்தாலும் கூட அது 4வது வீட்டோட ஸ்டார் லார்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய தன்மை கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அது சுக்கிர தசை நடக்கும்போது சந்திரன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும். சந்திரன் வந்து மனோகாரகன் சொல்லுவோம், இல்லை உடல் காரகன் சொல்லுவோம். அப்போ சந்திரன் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது இங்கே 4ன்னு வந்துடும். 4வது வீட்டுக்கு ஸ்டார் லார்டா இருக்கிறதால வந்துடும். ஒருவேளை சுக்கிரன் வந்து இங்கிருந்து பூர நட்சத்திரத்திலிருந்து சுக்கிர தசை நடத்துதுன்னு வச்சுங்களேன். அப்போ சந்திரன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது இங்கே 8ன்னு வந்துடும். அதாவது இங்கே அது பூர நட்சத்திரத்தை இருந்து நடத்துறதுக்கோ பரணி நட்சத்திரத்திலிருந்து நடத்துறதுக்கோ எந்த வித்தியாசம் இல்லை. அந்த பூர நட்சத்திரமும் பரணி நட்சத்திரமும் நம்முடைய ஜாதகத்தில் எந்த பாவ முனியை ஆளுகின்றதோ அதை பொறுத்து பலன்கள் மாறுகிறது. ஓகேங்களா? அதாவது பூர நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தரணி ஆணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து பொது விதி. அதெல்லாம் வந்து எதுகை மோனைக்காக சொல்லப்பட்ட ஒரு இது ஒழிய இங்கே என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத விட அந்த நட்சத்திரம் வந்து நம்முடைய ஜாதகத்தில் எந்த பாவத்தை ஆளுகின்றதோ அதற்கு தகுந்த மாதிரி அங்கே மாறும். இப்போ ஒருவேளை இந்த சுக்கிரன் வந்து இங்கிருந்தே நடத்துதுன்னு வச்சுக்கலாம். அதாவது பூர நட்சத்திரத்திலிருந்தே தசை நடத்துது. அது 8வது வீட்டு ஸ்டார் லார்டா இருந்து தசை நடத்துது. ஆனால் அது இப்படி இருக்கு. சுக்கிரன் சனியோட சாரத்தில் புதனோட உபநட்சத்திரத்தில் இருக்கு. இது 3, இது 11. அப்போ ரிசல்ட் வந்து 3, 11 தான். 8 வேலை செய்யாது. ஓகேங்களா? அப்போ 8வது வீடா இருந்தாலும் கூட அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வந்து 8வது வீட்டை கெடுக்கிற மாதிரி இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்மை தான் தரும். அது வந்து தீமையை தராது. ஆனால் சந்திரன் மனோகாரகன் அப்படிங்கிறதால இந்த பூர நட்சத்திரத்திலிருந்து நடத்தும் போது, அதாவது இது மகர லக்னமாக இருந்து 8வது வீடு சுக்கிரனாக இருந்து நான் சொல்கிறேன், நடத்தும் போது கொஞ்சம் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா சந்திரன் வந்து எப்பொழுதுமே தசாநாதன் எந்த பாவத்துக்கு சப்லாடோ அல்லது எந்த வீட்டுக்கு ஸ்டார் லாடோ அது சம்பந்தமான எண்ண ஓட்டத்தில் இருக்கும். ஏன்னா சந்திரன் அதனுடைய ஸ்டாரில் இருக்குதால, தசாநாதனுடைய ஸ்டாரில் இருக்குதால நான் சொல்கிறேன். இப்போ இதே சுக்கிரன் வந்து 4வது வீட்டுக்கு ஸ்டார் லார்டா இருந்து நடத்துதுன்னு வச்சுங்களேன். அது நின்ற ஸ்டார் அதே மாதிரி சனி புதன் வேறொரு ஜாதகத்தில் இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 8 அப்படின்னு தான் என்ன ஆகும்னா இங்கே 8 தான் 6 8 தான் வேலை செய்ய போகுது. 4 6 8ன்னு வேலை செஞ்சு இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகளை அந்த ஜாதகத்துக்கு கொடுத்துரும். குறிப்பாக சக்கரை நோய் அதிகமாக வருதோ அல்லது கிட்னி சம்பந்தமான பிரச்சனை தரத்துக்கோ அல்லது உடல் பருமன் சம்பந்தமான பிரச்சனை தரத்துக்கோ தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை தரத்துக்கோ ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான கடன் வாங்கி நிறைய பிரச்சனை தரத்துக்கோ இந்த மாதிரி 4ஆம் பாவ ரீதியாக நிறைய பிரச்சனையை கொடுத்துரும். அப்போ நம்ம என்ன அப்படின்னா அந்த பிளானட் நின்ற ஸ்டார் சப்புங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக ஒழிய அது சுக்கிர தசையாக இருந்தாலும் சரி எந்த தசையாக இருந்தாலும் சரி, அது பரணி நட்சத்திரத்திலிருந்து நடத்தினாலும் சரி அல்லது பூர நட்சத்திரத்தில் நடத்தினாலும் சரி, அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னா இப்போ பரணி நட்சத்திரத்திலிருந்து சுக்கிரன் ஒரு தசை நடத்தினா நன்மையை தருதுன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பரணி நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட 12-13 நாள் இருக்கும். அப்போ இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்மை தருது அப்படிங்கிற கான்செப்ட்லாம் அதெல்லாம் சரியாக வராது. சுக்கிரன் அங்கிருந்து தசை நடத்துறதால அது நன்மை அப்படிங்கிற பொது விதியில் வந்துடும். நாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆரோஸ்கோப் நம்முடைய மெத்தடாலஜிங்கிறது என்னன்னா 2 நிமிட வித்தியாசத்தில் பிறந்த நபர்களுக்கும் 2 விதமான பலன்கள் அப்படிங்கிறதால இங்கே வந்து வெறும் நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிற அமைப்புங்கிறது அவ்வளோ சரியாக இருக்காது. அது என்ன ஸ்டார் என்ன சப்புங்கிறத மெயினாக நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்து கேள்வி வந்து